சென்னை போரூரில் அயனம்பாக்கம் மணலாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் தனியார் ஓட்டலில் புதிய வகை லாரி அறிமுக நிகழ்ச்சி விழா மற்றும் போதை விழிப்புணர்வு நிகழ்ச்சி தலைவர் MK ஜெயக்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பிரபல அசோக் லேலா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட புதிய வகை டிப்பர் லாரி இந்தியாவில் முதல் முறையாக இந்த லாரி தமிழகத்தில் சென்னை போரூரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 320 குதிரை திறன் கொண்டது 10 சக்கரம் டாரஸ் லாரி என இதனை போரூர் காவல் உதவி ஆணையர் கலியசுந்தரம், திருவேற்காடு காவல் நிலைய ஆய்வாளர் ராஜகுமார் மற்றும் தமிழ்நாடு மணலாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதில் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தை சேர்ந்த சங்க உறுப்பினர்கள், லாரி உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் போது பேசிய போரூர் காவல்துறை உதவி ஆணையர் கலியசுந்தரம், ஆவடி காவல் ஆணையரகத்தில் குற்றங்கள் அதிக அளவில் குறைந்திருப்பதாக, விபத்துகளை குறைக்க லாரி ஓட்டுநர்கள், அதன் உரிமையாளர்கள் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். லாரி உரிமையாளர்கள் போதையில் வரும் லாரி ஓட்டுநர்களை பணியில் அமர்த்த வேண்டாம் எனவும், அதே போல் போதை பழக்கம் இல்லாத ஓட்டுநர்களாக சூஸ் செய்து பணியில் அமர்த்தி அரசுக்கும் காவல்துறைக்கும் நல்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இப்ப தமிழக அரசினுடைய சீரிய நடவடிக்கையின்படி டிஜிபி சார், ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் அவர்களுடைய ஆணைக்கிணங்க, நமது ஆவடி ஆணையர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க அனைத்து ரெட் ஹில்ஸ் மாவட்டம், ஆவடி மாவட்டம் 2 மாவட்டங்களிலுமே அனைத்து அதிகாரிகளும் போதை மற்றும் அதனுடைய ட்ரக்ஸ் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு அதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நிறைய வழக்குகள் நாங்கள் பதிவு செய்து நாங்கள் அதனுடைய குற்றவாளிகளை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி வருகிறோம். அவர்கள் நாங்கள் அனைவருக்கும் டிராபிக்கை மீறக்கூடாது, சாலை விதிகளை மதிக்க வேண்டும். அதே மாதிரி அந்த டிரைவர்கள் எந்த காரணத்திலும் போதை கன்சியூம் பண்ணிட்டு அவங்க வாகனத்தை ஓட்டக்கூடாது என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் அதை சொல்லியிருக்கிறோம். அவங்க அதை கண்டிப்பாக அதை நாங்கள் உறுதியாக அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்கள். அது தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். டோல்கேட்ல அந்த டாய்லெட் வசதி இல்ல, இப்போ அங்க வேற பஸ் நிறுத்த வசதி கொடுத்துருக்காங்க, குடிநீர் வசதி எதுவும் கிடையாது. ஆம்புலன்ஸே நிக்கும், ஆனா பாத்தீங்கன்னா அதுல எந்த நர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆகவே இப்ப ஏப்ரல் 1 செப்டம்பர் 1 ஏத்துவாங்க. ஏற்கனவே ஏப்ரல் 1 ஏத்துனப்ப சொன்னோம், அடுத்த செப்டம்பர் 1 ஏத்துவோம் என்ற அறிவிப்பு வரக்கூடாது. இதுக்காக திரு MLA வேல்முருகன் போன்ற அரசியல் கட்சி அனைத்து கட்சியும் சந்தித்து செப்டம்பர் 1 திருப்பி ஏத்துவோம் என்ற டோல்கேட் உயர்த்துவோம் என்ற கோரிக்கை இருக்கக்கூடாது. அப்படி உயர்த்தினா தமிழகம் முழுவதும் பெரிய பந்த் செய்யணும்னு சொல்லி இப்போ நாங்க லாரி உரிமையாளர் சங்கம், பொதுமக்கள், அரசியல் கட்சிகள், ஆளுங்கட்சி எல்லாருடைய ஆதரவும் கேட்டுட்டு இருக்கோம். தேங்க்யூ. செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்